மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. ஐ லவ் யூ மாணிக்கம். உன் வார்த்தை தேன் பார்த்ததே. மௌனம் பேசியதே, உயிர் தென்றல் வீசியதே. ஏழை தேடிய ராணினி என் காதல் தேவதையே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. குழந்தை நம்ம காதல் பண்றதுக்காகவே 10 நாள் டூருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னைய நீங்க எவ்வளவு லவ் பண்ணணுமோ அவ்வளவு லவ் பண்ணுங்க குழந்தை. நானும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மாணிக்கம், இந்த 10 நாள் மட்டும் தான் லவ் பண்ணுவீங்களா? அதுக்கு பிறகு கிடையாதா? குழந்தை, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு எல்லாருக்கும் வர காதல் தானே. இப்போ நம்ம காதலர்கள். இந்த காதல் மட்டும்தான் நம்ம வயசானாலும் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும் குழந்தை. அதனால நீங்க எவ்வளவு லவ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஜாலியா லவ் பண்ணுங்க. போங்க மாணிக்கம், எங்க கொஞ்ச நேரம் பேசக்குள்ள யாராவது வந்துடுறாங்க. பிறகு எங்க மாணிக்கம் லவ் பண்ண முடியுது? காதலுக்கு இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வரதான் செய்யும் குழந்தை. அதையும் தாண்டி நம்மளுக்குள்ள இருக்க காதல் இருக்கு பாத்தீங்களா, அது அப்பதான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் குழந்தை. அப்படியே மாணிக்கம்? ஆமா குழந்தை. எனக்கு அடிக்கடி முதல் தடவை உங்களை டீ கடையில பார்த்தேன் பாத்தீங்களா, எப்பவுமே அதுதான் என் மனசுல வந்து வந்து போகும் குழந்தை. அன்னைக்கு மட்டும் நான் அந்த கடைக்கு டீ குடிக்க வரலன்னா உங்களை நான் பார்த்திருக்கவே மாட்டேன் குழந்தை. அன்னைக்கு பார்க்கலன்னா என்ன மாணிக்கம், அடுத்த நாள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, அடுத்த நாளும் அதே டீ கடையில் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். குழந்தை, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் அதுதான் காதல் வந்த நாள். அடுத்த நாள் பார்த்திருந்தா காதல் வந்திருக்குமோ வந்திருக்காதோ எனக்கே தெரியலல்ல. அன்னைக்கு ஒரு சாயங்கால வேலையில ஒரு மங்கலான வெளிச்சத்துல உங்களை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருந்தீங்க குழந்தை. அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு உங்களை பிடிச்சு போச்சு குழந்தை. என் தேவதையே இவதான் நினைச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு. மாணிக்கம், எனக்கும் கூட அப்படிதான் தோணுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க டீ குடிச்சிட்டு போன பிறகு உங்க நினைப்பு எனக்கு வந்துட்டே இருந்தது. அப்படியே குழந்தை? ஆமா மாணிக்கம். ஆனா நீங்க எனக்கு கிடைச்சது எனக்கு அதிர்ஷ்டம் தான் மாணிக்கம். ஆனா உங்களால எனக்கு நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்குல்ல குழந்தை. இங்க இருக்கிறதுல முக்காவாசி பேர் உங்களுக்காக வந்தவங்க தான் குழந்தை. எனக்காக வந்தது அப்பா அம்மா மட்டும்தான். மாணிக்கம், என்னைய விட்டுட்டீங்களே. நானும் உங்களுக்காக தான் வந்திருக்கேன் மாணிக்கம். குழந்தை, நானும் உங்களுக்காக தான் வந்திருக்கேன். அந்த லிஸ்டோட என்னையும் சேர்த்துக்கோங்க. அப்போ அத்தை மாமா விட்டீங்களே மாணிக்கம். அவங்களும் நம்மளுக்காக வந்தவங்க தான். சரி மாணிக்கம், உங்க அம்மாவுக்கு இப்போவாது என்னைய பிடிச்சிருமா பிடிக்காதா? குழந்தை, இப்ப எங்க அம்மாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தை. என் மருமகன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அப்பப்போ குழந்தைகிட்ட போய் உட்காந்து பேசி ஏதாவது வேணுமான்னு கேட்டுவான்னு என்கிட்ட சொல்றாங்க குழந்தை. அப்படின்னா உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? இல்ல மாணிக்கம், எங்க அப்பா பணக்காரரா வந்திருக்காருல, அதனாலதான் பிடிச்சிருக்கு. இல்லனா என்னைய பிடிச்சிருக்காது உங்களே அனுப்பி விட்டுருக்க மாட்டாவ மாணிக்கம். ஆமா குழந்தை, என்னைக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் குழந்தை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சுதான் ஆகணும். நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க, சரியா? என்ன நடக்கீங்க? எப்ப பார் வந்து ஒட்டிக்கிறியானே இவன். என் தம்பி எந்த பயணம் போறானே தெரியலையே. குழந்தம்மா. ஓனர், நீங்களா? நான் தான் பட்டுக்குட்டு. நீ சாப்பிடுற நேரம் வந்துட்டுல. ஓனர், நான் சாப்பிடுற நேரம் வந்துட்டா? இப்ப மணி 12 தானே ஆகுது. 12 மணிக்கு சாப்பிடுறா சொல்லும். வாங்க வாங்க சாப்பிடலாம். 12 மணிக்கு சாப்பிடுறதா நல்ல பழக்கங்கள்மா. இத சாப்பிட்ட பிறகு 3 மணிக்கு ஜூஸ் குடிக்கலாம். 5 மணிக்கு வேற டிஷ் வச்சிருக்கேன் பட்டுக்குட்டு. சரி ஓனர், என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிய? பருப்பு, அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் பீன்ஸும் கோஸும் ஒண்ணா போட்டு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், ஏனோ வத்த குழம்பு, ரசம், மோர் எல்லாம் இருக்குடா பட்டுக்குட்டு. வா சாப்பிடலாம். தம்பி, நீங்க அவளை பார்த்தது போதும், எழுந்து வெளியே போங்க. நான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட போறேன். பர்ஃபார்மன்ஸை வெளியே வரும்போது தான் பண்ணணும், இப்படி பெட்டு ரூம்ல வந்து பண்ணக்கூடாது. ஏங்க, எங்க வந்தா என்ன, நீங்களும் வந்து இப்ப பெட்ரூம்ல வந்து நிக்கிறீங்க. நீங்க மட்டும் என்ன உங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா பேசுறீங்க? நான் பேசுனா என்ன தப்பு இருக்கு? அதுவும் குழந்தை நான் லவ் பண்ற பொண்ணு. நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க, நாங்க எப்ப வேணாலும் பேசுவோம். அவங்க அப்பாவே கேக்குறதுல அவர் கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். சரி சரி, இப்ப வெளியே போங்க, அவ சாப்பிடட்டும். இல்ல, எங்க அம்மா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. குழந்தை இன்னைக்கு அதை தான் சாப்பிடணும். குழந்தை, உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா இல்லையா? என்ன பிரியாணியா? எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மாணிக்கம். குழந்தை, அந்த கெட்டு போன கறியில செஞ்ச பிரியாணி அன்னைக்கு சாப்பிடாதம்மா. நாளைக்கு நானே உனக்கு பிரியாணியோ பொரிச்ச கறியும் செஞ்சு தாரேன். அந்த கறி ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே பிரிட்ஜில் வாங்கி வச்சது, அது திங்காத. உடம்பு கெட்டு போயிரும் குழந்தை. உன் மேல உள்ள அக்கறையில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் கையில இருக்க சாப்பாடு பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. நீ இந்த சாப்பாட்டுல பருப்பையும் நெய்யும் சேர்த்து போட்டு வச்சிருக்கேன். அதை முதல்ல பிசைஞ்சு 2 வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு சாம்பாரை ஊற்றி நல்லா சாப்பிடணும். இந்த பொரியலையும் அந்த வறுவலையும் தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது சாம்பாருக்கு அப்படி இருக்கும். அப்புறம் வத்த குழம்போ அப்பளமோ எடுத்துட்டு வருவேன், அதையும் நல்லா மொச்சுக்குன்னு சாப்பிட்டுறணும். அப்புறம் ரசத்தை ஊற்றிக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு குடிக்கணும்.
கொஞ்சம் நல்ல மோரையும் ஊத்தி நல்லா பேசிஞ்சு சாப்பிடணும். அப்பதான் கொஞ்சம் நல்ல உடம்பு பூசின மாதிரி கொழு கொழுன்னு வரும். இங்க பாரு எண்ணெய் மாதிரி நான் அப்படிதான் சாப்பிடுவேன். ஓனர் நீங்க சொல்றது பார்த்தாலே எனக்கு வாயில இருந்து தனி தனியா வருதே. அப்போ வாய்க்குல என்ன கிணறா வெட்டி வச்சிருக்கு? இல்ல ஓனர், நீங்க சாப்பிட சொல்லி தந்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் கையாலே ஊட்டி விடியம்மா, உனக்கு சாப்பிட தெரியவில்லல்ல. இங்க பாருங்க, அவங்க பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. எங்க அம்மா ஆசை ஆசையா சமைச்சிருக்கா. இங்க பாருங்க தம்பி, நான் முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு இந்த சாப்பாடை பார்த்த உடனே ஆசை வந்துட்டு சாப்பிடுறதுக்கு. ஆசைப்பட்ட பிள்ளைய சாப்பிட விடுங்க. நீயா? நீங்களா? தள்ளி போய மருமகிட்ட நான் பேசணும். தள்ளி போற தள்ளி. நான் குழந்தைக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், இங்கதான் நிப்பேன். நீங்க வேணா சுத்தி கிட்ட போய் பேசிட்டு போங்க. நான் மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு வராம வேற என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்? நானும் சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் பிரியாணி. எம்மாடி மருமகளே. சொல்லுங்க முக்காடு. முக்காடு சே. இவளுக்கு வந்திருக்க திமிரு இந்த உலகத்துல யாருக்கும் வந்துக்கிடாது. புது பணக்காரிலாம் கொஞ்சம் திமிராதான் பேசுவா. மருமகளே, நான் உன் அத்தைமா. சரி சொல்லுங்க முக்காடு அத்தை. உனக்காகவே அத்தை பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. ரொம்ப ருசியா இருக்கும் என் கையால செஞ்ச பிரியாணி. உனக்கு கூட தெரியுமே, பாட்டி வீட்ல வச்சு நான் விதவிதமா சமைச்சேன்ல. அதுவும் எவ்வளவு பேருக்குனாலும் நான் அசால்ட்டா சமைப்பேன். இன்னைக்கு உனக்குன்னே பார்த்து பார்த்து பக்குவமா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேம்மா மருமகளே. இந்தாம்மா பிரியாணி சாப்பிடு. சுட சுட இருக்கு, நான் வேணா ஊட்டி விடட்டுமா? வேண்டாம் முக்காடு அத்தை, உங்களுக்கு முன்னாடியே ஓனர் சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்களே. அப்படி சொல்லுடா என் செல்ல குட்டி. இவளா? இங்க பாரு மருமகளே, இது வந்து இவ சமைச்சது கிடையாது. அந்த மீன்காரி இருக்கால, அவதான் சமைச்சா. அதுவும் சாப்பாடுங்கிற பேர்ல வெறும் பருப்பை வச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கா. அதெல்லாம் நல்லா இருக்காது, சாப்பிட்டனா உடம்பு கெட்டு போயிடும். அத்தை உனக்காக பார்த்து பார்த்து பக்குவமா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மருமகளே. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ருசியை சொல்லு. ஓ மை காட், அன்பு தோலை தாங்க முடியலையே. நான் இப்ப எதை சாப்பிடுறது? ஓனர் வேற ரொம்ப வருத்தப்படுவாங்க. முதல்ல வந்தாங்க. குழந்தை, உனக்கு நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். சுக்கு காபி சார்பா நாங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னது சுக்காக்கோ சார்பாவா? என்ன நடக்கு இந்த வீட்ல? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த பையனுக்கு யாரும் இல்லல்ல, அவன் சார்பா நாங்க சேர்ந்துட்டோம். அதனால நாங்க தான் இனி உன்னைய தனியே கவனிப்போம். ஆமா குழந்தை, உனக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன வேணும்னு சொல்லு. நாங்க அழகழகா சமைச்சு தர தயாரா இருக்கோம். சில பேர் மாதிரி வெறும் பருப்பு கறி வைக்கிறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் நாங்க வித்தியாசமா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் குழந்தை. இந்த கிளறின சாதம் வித்தியாசமா இருக்கு. தக்காளி சோறுல முட்டையை லேசா தூவி எடுத்துட்டு வந்திருக்கா. இது உனக்கு வித்தியாசமான சாதம் போல்க. இங்க பாருங்க, இது எக் ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சும்மா இந்த அதிகாரம் பண்ற வேலைலாம் இங்க வேண்டாம். குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். குழந்தை என்னம்மா சாப்பிடு. ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க பாரு குழந்தை, நீங்க சாப்பிடாம கூட இரு. ஆனா இவ ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்காப்ல, இதை சாப்பிட்டு விடாத. ஒரேடியா போய் சேர்ந்துருவா பாத்துக்க. சரோஜக்கா, நாங்களும் உங்களை மாதிரியே காம்படிஷன்ல தான் வந்திருக்கோம். சுகு காப்பி பணக்கார மாப்பிள்ள, அதுவும் அவங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள. உங்களை மாதிரி நானும் வரேன்னு ஓடி வந்தவன் கிடையாது. சும்மா எங்களை குறை சொல்ற வேலையும் எங்க சமையல குறை சொல்ற வேலையும் வச்சுக்கிடாதங்க. நான் ரொம்ப நல்ல சமையல் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு குழந்தை, உனக்காக தான் நாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். மத்த சாப்பாடுலாம் நீ எப்பவுமே வீட்ல சாப்பிடுற சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காவ. இதெல்லாம் நீ அவ்வளவா வீட்ல செஞ்சு சாப்பிடவே முடியாது. இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இததான் நீ முக்கியமா வாங்கி சாப்பிடணும். ஸோ இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டியெல்லாம் நான் எதை சாப்பிடுவேன்? எல்லாரும் ஒரு முடிவுக்கு வாங்க, நான் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை. இங்க பாருங்க சரோஜக்கா, நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். எங்க சாப்பாட்டை தான் குழந்தை சாப்பிடணும். நல்லா சாப்பிடுவாவே. நாங்க மட்டும் கஷ்டப்படாம தான் சமைச்சு எடுத்துட்டு வந்து நீட்டிட்டு இருக்கோமாக்கோ. இருக்கிற ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேனே. நானும் கஷ்டப்பட்டு தான் என் கையால சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப பேசாத. என் தட்டுல 3 வெரைட்டி டிஷ் இருக்கு. அங்க என்ன இருக்கு? வெறும் 2 முட்டை அவிச்சு வச்சதானே இருக்கு. அவிச்சு வச்ச முட்டை கூட கணக்குல வருமா? நாங்களும் முட்டையை பொரிச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ்ல போட்டிருக்கோம். இது இப்ப உள்ள மாடர்ன் டிஷ். உங்களுக்குலாம் அதை பத்தி தெரியாது, நீங்க வயசானவிய முக்காடு.
விதவிதமான குழம்பு பொரியல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். குழந்தை இதை தான் சாப்பிடுவா. நீங்களாம் வெளியே போங்க. ஓனர், ஏன் ஓனர் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிய? 3 பேரை எடுத்துட்டு போங்க இங்க இருந்து. நானும் எங்க அப்பாவும் 3 பேர் சாப்பாடையும் சாப்பிட்டு பார்க்கும். அப்போ 3 பேருக்கும் சந்தோஷமா? 3 விதமான சாப்பாடையும் கொண்டு போய் டேபிள்ல வைங்க. இங்க பாரு குழந்தை, நான் தான் முதல்ல வந்து என் சாப்பாடு தான் முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும். சரி ஓனர், எனக்கு தெரியும் உங்க சாப்பாடு தான் முதல்ல சாப்பிடுவேன். போங்க. பாத்தீங்களா மாணிக்கம், 3 பேரை சண்டை போட்டுட்டு இருக்கா வந்து. ஆமா குழந்தை, இது சரி வராது. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஓயாம இப்படித்தான் வந்து நின்றுட்டு சண்டை போடுவாங்க. அதுக்காக நீங்க 3த்தையும் ஒன்னாவா சாப்பிட முடியும்? அதனால 3 பேரையும் 3 வேளைக்கு தனித்தனியா சமைக்க சொல்லிருவோம். ஒருத்தர் காலையில டிஃபன் செய்யட்டும், ஒருத்தர் மதியானம் சாப்பாடு செய்யட்டும், அதே மாதிரி ஒருத்தர் ராத்திரிக்கு டிஃபன் செய்யட்டும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு வந்தா நாங்களா என்ன பட்னியா கிடப்போம்? எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்து சமைங்கன்னு சொல்லிடலாம். மாணிக்கம், நம்ம சொன்னா சரி வராது. டாடியை சொல்ல வைக்கலாம். சரி குழந்தை, வாங்க. டாடி, என் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிக்குது. யார் சமைச்சா? உங்க அம்மாவா? இல்ல டாடி, எங்க ஆண்டி. ஆண்டியா? உங்க அம்மாவை சமைக்க சொல்ல வேண்டியதானே? உங்க அம்மா சமையல் எப்படி இருக்குதுன்னு நாங்களும் பார்த்து போல. டாடி, எங்க அம்மையா நான் சமைக்க சொல்லி. எங்க 2 பேருக்கு மட்டும்தான் இவ்வளவு டிஷ் சமைச்சீங்களா, இல்ல இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சமைச்சிருக்கீங்களா? டாடி, அவிய குடும்பமா சமைச்சு வச்சிருக்காவ டாடி. என்னது, அவங்க தனித்தனியா குடும்பமா சமைச்சிருக்கீங்களா? ஏன் நீங்க சமைச்சது அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? டாடி, நீங்க தானே தனித்தனியா சமைக்க சொன்னீங்க, அதனால தான் அப்படி சமைச்சு வச்சிருக்கோம் டாடி. இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஓனரே. இப்போ 3 குடும்பம் இருக்கீங்கல்ல, 3 குடும்பமும் ஒரு நாளைக்கு 3 வேளை சமைங்கோ. காலையில ஒரு குடும்பம் சமைச்சா மத்தியானம் இன்னொரு குடும்பம் சமைக்கணும், அப்புறம் ராத்திரிக்கு இன்னொரு குடும்பம் சமைக்கணும். இப்படி 3 பேரும் ஒரே நேரத்துல 3 டிஷ் எடுத்துட்டு வந்தா எங்களால எப்படி சாப்பிட முடியும்? அது மட்டும் இல்ல, அந்தந்த குடும்பத்துக்கு மட்டும் சமைக்க கூடாது. இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைக்கணும், எல்லாருக்கும் சேர்த்துதான் பரிமாறணும். காலையில சமைச்சதோட அந்த ஆளு போக கூடாது. ஒற்றுமையா எல்லாரும் எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறீங்கிறதையும் நான் செக் பண்ணணும். டாடி, அது ரொம்ப கஷ்டம்ல. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியாது. அவியவியலே சமைச்சுக்கிட்டாவனா சரியா இருக்கும்ல. அதெல்லாம் சரி வராது ஓனரே. ஒரு குடும்பம் சமைக்கிறத தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். காலையில ஒருத்தர் சமைங்கோ, மத்தியானத்துக்கு ஒருத்தர் சமைங்கோ, ராத்திரிக்கு இன்னொருத்தர் சமைங்கோ. அப்பதான் ஒற்றுமையா இருந்து எப்படி சாப்பிடுறீங்கிறத நான் பார்க்க முடியும். இப்படி தனித்தனியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு நீங்களாம் தனித்தனி வீட்லயே இருக்கலாமே. இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு நான் ஒன்னா கூட்டிட்டு வந்தேன்? எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருக்கீங்கிறத நான் செக் பண்ணணும். அதுக்கு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்து செக் பண்ணின்னு இருக்கிறேன். என்ன ஓனரே, நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சிட்டு டாடி. நாங்க நாளைக்கு காலையில டிபன் செஞ்சிரியோம். இன்னைக்கு ராத்திரிக்கு யார் சமைக்கவளோ இல்ல சமைக்க சொல்லுங்க. ராத்திரி நாங்க சமைக்க மாட்டோம், வேற யாரையாவது சமைக்க சொல்லுங்க. மாணிக்காமா, நீங்க என்ன சொல்றீங்க? ராத்திரிக்கு என்னால சமைக்க முடியாது. நானே இப்பதான் சமைச்சு டயர்டா இருக்கேன். ராத்திரிக்கு வேற யாரையாவது சமைக்க சொல்லுங்க. நான் நாளைக்கு காலையிலக்கு சமைச்சுக்கிறேன். என்னம்மா நீ பேசுற? இப்பதானே ஓனர் நாளைக்கு காலையில சமைக்கிறேன்னு சொல்லிச்சு. இப்பவே ஒரே போட்டி போடுறீங்களே, என்னம்மா இதெல்லாம்? இப்படி இருந்தா எப்படி ஒற்றுமை வளரும்? உங்களுக்கு மார்க்கே கிடையாது. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் நாளைக்கு மத்தியானத்துக்கு சமைச்சிடுறேன். ராத்திரி மட்டும் என்னால வேலை செய்ய முடியாது, கால்லாம் வலி எடுக்கும். வேற யாரையாவது செய்ய சொல்லுங்க. இந்தாம்மா, நீங்க 2 பேர் தான் பேசாம இருக்கீங்க. நீங்க 2 பேருமே ராத்திரிக்கு சமைச்சிருங்க. இல்ல சார், ராத்திரிக்குலாம் எங்களால நின்னு சமைக்க முடியாது. ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் தானே கிண்டி எடுத்துட்டு வந்திருக்கிற. இது என்னமா பெரிய சமையல்? ராத்திரிக்கு நீயே சமை. அது ரொம்ப கஷ்டமாச்சே. நாங்க வேணா நாளைக்கு ராத்திரிக்கு சமைக்கோம் சார். அப்ப இன்னைக்கு நைட்டுக்கு நானும் என் பொண்ணை சமைக்கணுமா? என்னம்மா பேசுறீங்க? எங்களுக்கே பங்கு வச்சிருவீங்க போல இருக்குதே. ஓனர், இப்படி இருந்தா நாங்க எப்படி மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்க முடியும்? டாடி, நீங்களும் உங்க பொண்ணை வேலை செய்யண்டா. இப்போ எங்க ஆண்டி தானே சமைச்சாவே. ராத்திரிக்கு எங்க அம்மையை சமைக்க சொல்லியே. வேணா அவங்க ரொம்ப வயசானவங்க, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் ஹோட்டல்ல இருந்து நானே ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். ஆனா நாளையில இருந்து நீங்க தான் சமைக்கணும், அதுவும் கரெக்டா இருக்கணும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் சமைச்சு பரிமாறவும் செய்யணும். நானும் யாரு அன்போட பாசத்தோட சமைக்கிறீங்கிறத செக் பண்றேன். மெயினா சாப்பாடுல ருசி இருக்கணும். என்ன சரியா ஓனரே? சரி டாடி, கலக்குன்னு கலக்கிடுவோம். என்னம்மா, மத்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? நாளைக்கு என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன்.